வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்னோஃபால் ஷேடோ அப்படின்ற வேம்பயர் லவ் ஸ்டோரியோட 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மூ ஃபேமிலியோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ளே அந்த மூ ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அப்பான்னு பார்த்து லீவ் உள்ள வருவார். நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி வெயிட் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அந்த பொண்ணு சாமி கும்பிட்டு, என்னடா அந்த பொண்ணு கும்பிடுதுன்னு விழுந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மரக்கிளை மாதிரி இருக்கும். அது மேலே ஒரு பறவை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பொண்ணு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும். இதை பார்த்து லீ இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. மற்றவங்களுக்கு வேணா இது வதந்தி பொருளியா இருக்கலாம். இது ஜின்பு அப்படின்ற மரக்கிளையில செய்யப்பட்டது. எங்க குடும்பத்துக்கு இதான் நம்பிக்கை. நாங்க இதை காலகாலமா வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ரொம்ப சரி, சென்னை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குமா. சென்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட ஸ்பை போட்டிருக்கேன், அவன் 24/7 கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷென் வீட்டில் வெளியில ஸ்பைஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஷென் வீட்டில் யாரா வராங்களா போறாங்களான்னு. இதை ஷென் வீட்டிலேருந்து ஒருத்தையும் பார்த்துட்டு உள்ள போய் கதவை அடைச்சிக்குவான். உள்ளுக்குள்ள ஷென்னோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷென் ஹீரோயினுக்கு எழுத சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ முதல்ல ஒரு வார்த்தை எழுதுவாங்க, இது பேர் என்னன்னு கேட்பாங்க. ஷென் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை எழுதுவாங்க, இது என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு போகிறது தான் து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. ஓ அப்படியா, எனக்கு 2 வார்த்தை தான் தெரியும், ஒன்று ஷென்னு, இன்னொன்று நூ. நூனா ப்ராமிஸ், அன்னைக்கு ஷென் சொல்லி கொடுத்தாருல அந்த வார்த்தை, இந்த 2 வார்த்தை தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா நீ இருக்கக்கூடாது, இன்னும் நீ நிறைய வார்த்தைகளை கற்றுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாராம். அது ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதை எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவும் சொல்லிட்டாங்க, நீ இதுவும் கற்றுக்க வேணாம், நீ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் படிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. கண்டிப்பாக படிக்கணுமா, நீ கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீ உன் ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் இதை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏமா அப்படின்னா இருக்கக்கூடாதுமா, உன்னோட வருங்காலத்தை பற்றி நீ யோசிச்சு தான் செய்யணும், முடிவு பண்ணணும், உன் மேலே எனக்கு அக்கறை இருக்கு, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்போதான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ எனக்கு உங்களை மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இப்போ இல்லை, நான் பின்னாடி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், நீ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. அடுத்த மார்க்கெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த மூ ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு லீ சுற்றிட்டு இருப்பாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. பரவாயில்லையே, மார்க்கெட் இப்போ எல்லாமே நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாறி போச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வருவாங்க. சரி வாங்க சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களாம். கண்டிப்பாக நான் சாப்பிட வரேன் அப்படின்ற மாதிரி எழுதி சொல்லுவாங்க. நம்ம போய் அங்கே சென்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க காரில் ஏற போவாங்க. அப்பன்னு பார்த்து ஷாப்பிங் முடிச்சு ஜின் பொண்ணு அந்த வழியாக வந்திருக்கும் போல இருக்கு. இதை பார்த்துரும். லீ இன்னொரு பொண்ணோட காரில் போகிறத பார்த்துட்டு லீ பின்னாடியே போகுமா. உடனே லீ என்ன பண்ணிடுவா அப்படின்னா அவள் நீ தடுத்து நிறுத்துன்னு அசிஸ்டண்ட்டை கோர்த்து விட்டு அங்கேருந்து கார்லேருந்து வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. ஜின் பொண்ணு வேகமாக வரும். அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்தி நின்னுமா, அவரோட மிஷின் விஷயமா வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன மிஷினு, ஒரு பொம்பளை பிள்ளை கூட அவனுக்கு என்ன மிஷின் வேண்டி கிடக்கு, அதனால் போவேனா, வர சொல்லும் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா, உண்மையிலேயே அவனுக்கு ஒரு மிஷின் இருக்குமா, விடுங்கம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அசிஸ்டன்ட் ஓடிடுவான். இவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு குதிச்சுட்டு கிடப்பாங்க நடு ரோட்டில். அடுத்த சீனு ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட போய் உட்காந்துருப்பாங்களா, மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டை போய் ட்ரிங்க் சர்வ் பண்ணுவோம் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்.
நீ ஏதாவது ஃபுட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வேணாம் ட்ரிங்க்ஸே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு உண்மையிலேயே போதுமான்னு கேட்கும்போது, ட்ரிங்க்ஸ் மட்டும் நான் எப்பயுமே சாப்பிடுவேன் நல்லா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கீழே வந்து கேம்லிங் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு அந்த ஹோட்டல் கீழே. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜின் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான் பெட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கும், அந்த பொண்ணு இடுப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு பெட் கட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே மேல இருக்க லீக்கு வந்து கேட்டுட்டு இருக்கோம். உடனே லீ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவானா. அந்த பொண்ணு ட்ரிங்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். உடனே மூவ் பொண்ணுக்கு சொல்லவும் இவன் ட்ரிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போவான். அசிஸ்டண்ட்டு பின்னாடியே வருவாங்க. நேராக என்ன போவான் அப்படின்னா, இந்த ஜீன் பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே அதை அவன் காதில் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதுனால டையெல்லாம் கலட்டிட்டு கையெல்லாம் மடக்கிச்சு விட்டுட்டு நேராக கதை உடச்சிட்டு உள்ளே போவான். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபுல்லாக கேம்பிள் விளையாடுறது எல்லாமே ஜின் பொண்ணை பற்றி தப்பு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம லீயும் சரி அசிஸ்டண்ட்டும் சரி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணி அவங்களெல்லாம் நல்லா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அசிஸ்டண்ட்னா ஒரு படி மேலே போய் பாட்டில் எடுத்து அவன் மண்டையை உடச்சி தெறிக்க விட்டுருவான். தெறிக்க விட்டுட்டு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே போவாங்க. மேலே போனோம்னா அந்த ஜின் போன இன்னும் ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து வருவாங்களா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீவ் வந்து உட்காருவான். சரி ரொம்ப உங்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு அசிஸ்டண்ட்டை ட்ரிங்கை ஃபில் பண்ண சொல்லும். உடனே அந்த பொண்ணும் வந்து ஃபில் பண்ணுவான். அடுத்து நைட்டு தான் காட்டுறாங்க. இந்த மூவ் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும். அதுக்கு மூவ் பொண்ணோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஏமா ரொம்ப பனியாக இருக்கு வெயில்ல, நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம்ல, காரில் வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை இல்லை நான் அப்படியே நடந்து வரேன், ரொம்ப நாள் ஆச்சு நடந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு லீ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு ஷென்னை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவனை நம்ம பக்கத்தில் இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த மூவ் ஃபேமிலியோட பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், நீங்கள் தேடுறது உண்மையிலே ஷென்னா தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து 30 வயசு ஆகுறதுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. இப்போ எனக்கு 28 வயசு நடந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லை, என்னோட கெஸ்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் நம்ம என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வந்து ஹீரோ இருப்பாங்க. அப்போ வந்து அவரோட அசிஸ்டண்ட் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம சிட்டிக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்களாம் மூவ் ஃபேமிலியிலேருந்து. 32வது தலைமுறையான பொண்ணு தான் அந்த வந்திருக்காங்க. அவங்க வந்து யாருமே 30 வயசுக்கு மேலே வந்து வாழ்ந்தது இல்லையா. அந்த பொண்ணுக்கு வேறு இப்போ 28 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தான் உயிரோட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நியூஸ் தான் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல வந்து அந்த தூஷான் அப்படின்ற ஒரு மரத்துல செய்யப்பட்டது இருக்கு, அது மேல ஒரு பறவை இருக்காம்ல, அதை வச்சுதான் அவங்க வழிபடுறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ துஷான் மரமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. சரி அவங்க எங்க இருக்காங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, கண்டுபிடிச்சிட்டேங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அனுப்பி விட்டுருவாரு. இந்த இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மூ அப்படின்றவர் ஒரு காகம் கொடுத்திருந்தாருல, அந்த காகம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அடுத்த நைட் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஷென் என்ன பண்றாரு அப்படின்னா மூவோட வீட்டுக்கு என்ட்ரு ஆகுறாரு, அந்த மூவ் பொண்ணோட வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாமே இருக்கும். சுத்தி வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ட்ரீ இருக்கும்ல, அந்த மரம் இருக்கும், அதுக்கு மேல அந்த பறவை மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை போய் ஹீரோ வந்து தொட்டு பார்ப்பாரு. தொட்டு பார்த்து திடீர்னு ஹீரோக்கு வந்து ஷாக் அடிச்சு கை எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுவாரு. இந்த சத்தம் கேட்டுட்டு அந்த மூவ் ஃபேமிலியோட பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் வந்து பார்க்கும். சரி யாரையும் காணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். இந்த விஷயம் நடந்திருக்கும்ல, நடந்தனால ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த காகத்தை கூப்பிட்டு பேசுவார். நீ பார்த்தில நடந்தது எல்லாத்தையுமே, அவ வந்து என்னை பார்க்காத மணிக்கே என்னை காயப்படுத்திட்டான். நீ இப்போ உனக்கு உன்னோட முதலாளி எங்க இருக்காருன்னு தெரியுங்களோ, அவர்கிட்ட நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி இருக்கும், அதுல நின்று பேசிட்டு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ஷென் வந்து காலங்காத்தால வெள்ளண்ணா வந்து போய் பண்ணு கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் சூடாவே கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு
2 பேப்பர் வச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்ல வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேகமா ஹீரோ ஓடி வந்து இந்த அவனுக்கு பன்னு வாங்கிட்டு வந்திருக்கே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் சூப்பரா இருக்கு பன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்துட்டு ஹீரோ சொல்லுவாரு, கொஞ்ச நாள் வந்து நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீ அது வரைக்கும் மட்டும் உன்னோட வீட்டுல போய் இருக்கியா, உன்னோட மெய்ட பத்திரமா பாத்துக்க சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லுவாங்க. ஏன் திருப்பி வந்து லீ உங்களை பிரச்சனை கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. லீ இந்த தடவை பிரச்சனை கொடுக்கலப்பா, ஆர்மி ஹெட் வந்து வேற யாரோ ஒருத்தவங்கள்ட்ட இந்த இதை கொடுத்துட்டாங்க, அவங்கள டீல் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அதனால கொஞ்ச நாள் ஆகும், ஒருவேளை நம்ம பர்மனெண்டா மூவ் ஆனாலும் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், நான் என்னன்னாலும் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வந்து உன்கிட்ட கூப்பிட்டு போறேன், நீ அது வரைக்கும் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு காட்டல. அடுத்த நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த ஸ்பை என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே இருந்துகிட்டே நம்ம ஷென் வீட்டில் என்ன நடக்குன்ற மாதிரி நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஷென் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். நீங்க இருந்து போ முதல்ல, நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்ற, எப்ப பாரு ஒரு விஷயத்துக்கு ஆடிட்டு இருக்க, ஒரு தடவை என்னை காப்பாத்திட்டுன்றதுக்காக அதையும் நீ அட்வான்டேஜா எடுத்துக்குவியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீ என்ன பெரிய பணக்காரனடா, நான் உன்னை உயிரை காப்பாத்தினேன்னு கூட பாத்துக்காம என்னை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேன்றேன், இப்போ நீ என்ன பிச்சைக்காரன் மாதிரி நடந்துக்கிற, ஒரு ஹீட்டர் கூட ரூம்ல இல்ல, நைட் ஆனா எவ்வளவு குளிர்து தெரியுமா, அது மட்டும் இல்லாம போய் போய் பண்ணம் வாங்கிட்டு வந்து தர, உனக்கு காசுக்கு என்ன கொள்ளையாடா, வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா என்னவா, பண்ணை தவிர வேற எதுவும் வாங்கி தர மாட்டான் நம்மள அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சண்டை பெருசானோடனே, இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த விதமும் சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவாங்க. மேடு ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ சொல்லுவாங்க, நீ போனா போடி, நானும் இங்க இருக்க போறது இல்ல, நானும் வெளியூர் போறேன், இனிமே உன் கண்ணிலேயே பட மாட்டேன், எங்கேயாவது கண்காடான இடத்துக்கு நான் போறேன், அப்பதான் தெரியும் எனக்கு உனக்கு என்னோட அருமை, உங்க அப்பாவை விட்டுட்டு போயிட்டாரு, அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க, இதுதான் உனக்கு கொழுப்பு குறையுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போவாரு. அந்த மெய்டு வந்து சமாதானப்படுத்திட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏமா அவர் கூட சண்டை போட்டீங்க, சண்டை போடாதீங்கம்மா, பாவம் தானம் அவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவாங்களா. அடுத்து ஷென்னோட வீட்டுக்குள்ளதான் பாடுறாங்க. ஷென்னு கதவை சாத்திட்டு பாப்பாரு, என்ன இந்த பொண்ணு இந்த வாய் அடிக்குது, இனிமேல் நம்ம வந்து இந்த பிள்ளை கடை சண்டையே போடக்கூடாது, அவகிட்ட பிரச்சனை பண்ணி இனிமேல் நான் செத்தேன் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அடுத்து ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. நைட் மெய்டு வந்து சொல்லுவாங்க, ஏமா அவர் கூட ரொம்ப சண்டை போட்டீங்க, இனிமேல் சண்டை போடாதீங்கம்மா, அந்த பையன் பாவம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திரும்பி ஒருவேளை அவர் வராட்டி என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டு கேட்பாங்களா. கண்டிப்பா அவர் திரும்பி வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு பெட் ரெடி பண்ணிட்டேன், நீங்க போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடும், மெய்ட் பொண்ணு. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஊர்லயே பெரிய பில்டிங் மாதிரி ஒரு மணி டவர் இருக்கும், கடிகார டவர், அந்த கடிகார டவர் மேல ஏறி நின்றுக்கிட்டு அந்த காக்கா கூப்பிட்டு சொல்லுவார், உனக்கு உன்னோட முதலாளி எங்க இருக்கான்னு தெரியுங்க, நீ அங்க என்னை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காக்காவும் பறந்து போகும். அடுத்த நாள் லீயோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நியூஸ் பேப்பர்ல நியூஸ் போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா, ஷென் வந்து இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஷென் போயிட்டாரு, திரும்ப வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பை வந்து சொல்லுவாங்க. அசிஸ்டண்ட்டை சொன்னதா அசிஸ்டன்ட் வந்து லீக்கிட்ட சொல்லுவாரு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நீ அந்த பொண்ணுக்கு ஊருக்கு வேற சண்டையாகி போச்சா, அவர் வந்து ஊரை விட்டு போறேன்ற மாதிரி போயிட்டாரு, இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சிட்டிக்கு வந்தாரு, இப்ப போறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவ என்ன ஆச்சு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவ டாக்டர் சித்துக்கு தெரியுமா அவனை பத்தி நான் நியூஸ் அப்படின்ற மாதிரி லீ கேட்பாங்களா. இல்ல டாக்டர் சித்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஹீரோயினும் ஹீரோயின் தான் ரொம்ப க்ளோஸ், இப்போ ஹீரோயினுக்கே தெரியாதுன்றப்ப அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுங்கள, ப்ரெசென்ட்ல வந்து காட்டுவாங்க. லீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, உனக்கும் எனக்குமான சண்டை வந்து இனிமேலும் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து ஆர்மி ஹெட்டோட ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. ஆர்மி ஹெட் என்ன பண்ணுவார், இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பார்ல, அவர் வந்து கூப்பிட்டு வச்சு திட்டுவார் லீயை, என்ன போட்டிருக்கு பார்த்தியா நியூஸ் பேப்பரில், கண்ணு தெரியாத பொண்ணை வந்து அந்த ஷென்னுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாம், ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு இதே சொல்லுவான்,
ரொம்ப நாளா அவங்கள பத்தி எந்த நியூஸும் இல்லைங்க சார் அப்படின்ற மாதிரி லீவ் சொல்லுவானா. அதுக்கு அந்த பொண்ணு கேட்கும், அவரை பத்தி நியூஸ் இல்லைன்னா என்ன எதுக்கு வர சொன்னீங்க? எங்க மூவ் ஃபேமிலி உங்களுக்கு என்ன ரொம்ப அசால்ட்டா போச்சா? இத்தனை நாங்க தானே உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். என்ன தேவையில்லாம வேஸ்டா வர வச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஒவ்வொரு ரிப்போர்ட் உங்கள்ட்ட கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் கேட்பாரா. நான் அப்படியே சொல்ல வரல, நீங்க என்னை கூப்பிட்டது எதுக்காக? ஷென் விஷயத்துக்கு தானே கூப்பிட்டீங்க. இப்ப ஷென் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது எங்க பிரஸ்டீஜுக்கு இதா இருக்கு, ஒழுங்கா பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஆர்மி ஹெட் என்ன பண்ணுவாரு, லீய பிடிச்சி திட்டுவாரு. கேட்டில மூ ஃபேமிலியோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு, போய் என்ன ஆகணுமோ அதை பாரு போ அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுருவாரு. அவர் போன பிறகு ஆர்மி ஹெட் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஹெல்ப் கேட்டீங்க, ஹெல்ப் நான் வந்துட்டேன், ஒழுங்கா வந்து நீங்க லீய கண்டுபிடிங்க புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு உட்காந்துருப்பாரு. அடுத்து வீட்டில் தான் காட்டுவாங்க. மூவ் பண்ண அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லும், இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம இப்போ இங்கே வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போயிருக்கா அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுவான். அவன் நியூஸ் பேப்பர் கம்பெனியை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அதனால நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானும் இப்படி தான் நம்ம சாபம் போகும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆர்மி ஹெட் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாரு, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ் ஃபேமிலி பொண்ணும் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு சிட்டில ரொம்ப தூரமான இடத்துலலாம் காட்டுறாங்க. ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட தான் அந்த காகம் கூட்ட போய் விடுது. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அங்க போயிட்டு இங்க இருக்கீங்களா, நான் தான் ஷென் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. அவரை பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி மூவ் ஃபேமிலியோட பொண்ணு வந்து இங்க வந்திருக்கு அப்படின்னு ஷென் சொல்லுவாரு. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்க நீ என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அவங்க வீட்டுக்குள்ள போனோன்னு ஒரு பொருள் வந்து என்னை வந்து எரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த பொருள் எப்படி இருக்குன்னு கேட்பாங்களா. அது வந்து ஒரு தங்கத்தால செய்யப்பட்ட மரம் தான். துஷான் திரியோட மரத்தோட வடிவத்துல அது இருக்கும். அதுல இருந்து சிவப்பு கலர்ல வந்து வெளிச்சம் வந்துச்சு. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு சிவப்பு கலர் வெளிச்சம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வெளிச்சம் எங்க கிட்ட தான் வந்துச்சு, அது யாங் ஸ்டோனோட வெளிச்சம் தான். அவங்க என்கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க. அதனால ரொம்ப வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த யாங் ஸ்டோனோட பவர் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, நாங்க வந்து அமரர்களானா வாழ மாட்டோம். ஆனா எங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் உயிரோட இருப்போம். இதான் எங்களோட இது. எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறதுனால இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்து கஷ்டப்படணும்ல, அந்த தனிமை தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். இப்ப வந்து எங்க கிட்ட இல்ல, அந்த அன்னைக்கு நடந்ததுக்கு மேல வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உயிரோட வாழ்றதுக்கு நாங்க சாகிறதே வேண்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஷின் கிட்ட வந்து இவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப உங்களுக்கும் இந்த இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நீ வந்து எப்படி உன் தம்பி அத்தையை தேடுற, அதே மாதிரிதான் நானும் என் ஃபேமிலிக்காக தான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, நம்ம மூவ் ஃபேமிலி சரி சென் ஃபேமிலி சேர்ந்து அந்த மூவ் ஃபேமிலி எதிர்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. நீ ஏன்ப்ப சண்டை போடுறேன், அதுக்குள்ளேயும் சண்டைனா போடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்ப நான் அவங்களோட டெஸ்ட், அவங்க வந்து எந்த அளவுக்கு கேபபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. இது ரொம்ப ரிஸ்கான வேலைப்பா, நீ செய்யாத அப்படின்னு மூ ஃபேமிலியோட அந்த எல்டர் சொல்லுவாராம். இல்ல இல்ல, நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும், நீங்க எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோ கிட்ட சொல்லுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுவாரு. அடுத்து ஜின்னோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவங்க மெய்டு சொல்லுவாங்க, சாப்பாடு ரெடி ஆச்சு வந்து சாப்பிடுங்க மேடம்னு. கொஞ்ச நேரம் ஆகட்டுமா, பல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் பொண்ணு சொல்லுமா. அப்பன்னு பார்த்து டாக்டர் சித்து வந்து உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டு உன்னை பாக்குறதுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்னதுன்னு பாப்பாங்களா. ஸ்வெட்டர் பின்றதுக்கான நூலு ஊசி எல்லாம் இருக்கும். இது எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நர்ஸுக என்ன பார்த்தேன் பின்னிட்டு இருந்தாங்க, உனக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாராம். என்ன நீ ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஜின் பொண்ணு கேட்குமா. ஆமா, இப்பதான் சென்னி இல்ல, அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரிவா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பாங்க, ஏன் ஷென் இல்லைன்னு சொல்ற, அவர் இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல இல்ல, அவர் வெளியூர் போயிருக்கா, எங்கன்னே தெரியல.
இவனுக்கு தான் அவன் பணம் கொடுத்துட்டு இருந்தான், அவனை போய் பார்த்துக்கிட்டேன். இப்ப எதுவுமே இல்லையா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, போர் அடிக்குது, அதான் ஹாஸ்டல்ல போய் ஹெவி ஒர்க் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ பணத்துக்காக தான் அவன்கிட்ட இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பணம் காரணம் இல்லம்மா, அவனுக்கு உண்மையிலே என்னோட ஹெல்ப் தேவைப்படும், அதனாலதான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். சரி, நீ போய் அப்ப வந்து நீ போய் ஷென்னை தேடலாம்ல, உனக்கு ஒரு பிரதர் மாதிரி தானே அப்படின்ற மாதிரி ஜின் பொண்ணு கேட்குமா. இல்ல இல்ல, அவர் வந்துருவாரு, உண்மையில தேடணுமா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். அப்ப நாளைக்கு நான் காண போனாலும் நீ இதே தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சேச்சே, நீனா காண போனா நான் கண்டிப்பா தேடுவேன், நீ அதை பத்தி கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி பேசாம சாப்பிடுற அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பான். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுவாங்க. லியோட அசிஸ்டண்ட்டும் சரி லியும் சரி காரில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை அப்படின்னா நம்ம ஹீரோயினோட மெய்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காய் வாங்குறதுக்காக மார்க்கெட் வந்திருப்பாங்க, அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ஒன்றும் தெரியாது, ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நம்ம இவங்களை நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிட்டு இருப்பான். அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைக்கார பேசுவாங்க. உங்க முதலாளி அம்மாவை அந்த ஏமாத்திட்டு போயிட்டாராம்ல ஷென்னு, அவங்க பாவம் அவங்க அம்மா மாதிரியே ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என் முதலாளி அம்மாவை பத்தி ஷென்னை பத்தி தப்பா பேசாதீங்க, அவரை ஒன்றும் விட்டுட்டு ஓடி போல, திரும்பி வருவாரு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, அவர் எங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா, திருப்பி வந்து வரவான்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு, அதனால நீங்க இப்படி பேசாதீங்க, உங்க கடையில ஒன்றும் நான் காய் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடும். இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பாங்களா. சோ அப்ப அவங்களுக்கு தெரியும் திரும்பி வருவான்னு சொல்லியிருக்காங்க, அப்ப நம்ம அங்க போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு லீயும் சரி அவங்க அசிஸ்டன்ட்டும் சரி முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்த நேரம் எங்க போவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போவாங்க. ஹீரோயின் ஏதோ சத்தம் கேக்குது, அக்கா நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேரி கேட்பாங்களா. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்திலேயே பார்த்தா லீ வந்து நிப்பான். லீயோட ஸ்மெல்லு தான் ஹீரோயின் தெரியும்ல, லீ அங்கிள் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, பரவாயில்லையே, நீ ரொம்ப அறிவாளியான பொண்ணுதான், எப்ப பாரு கண்டுபிடிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோயினோட வீட்டை எல்லா கார்ட்ஸும் சுத்தி வளைச்சிருப்பாங்க. சுத்தி வளைச்சு சரௌண்ட் பண்ணிட்டு கன்னோடு நின்றுட்டு இருப்பாங்க. அப்பா வீட்டுல இல்ல அங்கிள், நீங்க அப்புறம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் உங்க அப்பாவை பார்க்க வரலம்மா, ஷென்னை பார்க்க தான் வந்தேன். சொல்ல ஷென்னுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் தான் அவன்கிட்ட சொல்லிக்கேனே, நீ பொய் சொல்றது தப்பு, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பானா. இல்ல அங்கிள், எனக்கு உண்மையிலே தெரியாது, எங்க அப்பா அம்மாவே விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப ஷென் விட்டுட்டு போறதோன்னு அதிசயம் இல்லையில அப்படின்னு. நீ ஏமா அப்படி சொல்ற, ஷென் உன்னை கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டான், நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல இல்ல, எனக்கு கண்ணு தெரியாதுன்றதுக்காக அப்ப அவர் வந்து சும்மா பாத்துக்கிட்டாரே தவிர ரொம்ப பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லீ யோசிச்சு பாப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த பிள்ளை அழுத மாதிரி நடிச்சுட்டு ஷென்னு ஹெல்ப் பண்ணிருக்குங்க, அதை யோசிச்சு பார்த்துட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்லயும் என்னை ஏமாத்தினது தானே, இப்ப நீ ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம், என்னை முட்டாளாக்க ட்ரை பண்ணாத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க, ஷென் உங்க விஷயத்தெல்லாம் தலையிடல இல்ல, நீங்க எப்ப பாரு ஏன் ஷென் விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குமா. அப்படின்ற மாதிரி சொல்லுமா. இதை கேட்டோன்னு என்ன ஆயிடும்னா லீக்கு வந்து கோவம் வந்துடும், வேகமா ஓங்கி அடிக்க போவான். ஆனா ஹீரோயின் முகத்தை பார்த்தா பாவமா இருக்கும், அதனால அதை அடிக்காம விட்டு அசிஸ்டன்ட்ட போய் நீ அடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அசிஸ்டன்ட் ஒரு அடிதான் அடிப்பான், உடனே ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க. அப்ப போய் வந்து லீ கேட்பான், ஷென்னிங்க உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு உண்மையில ஷென்னை பத்தி தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அமைதியா இருப்பாங்களா. திரும்பி அடின்னு அசிஸ்டன்ட்ட சொல்லுவாங்க. உடனே மேரி என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள அடிக்காதீங்க, நான் சொல்றேன், அவங்களுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது, அவர் கண்டிப்பா வந்து அவங்கள கூட்டிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி வாய் எடுப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து அக்கா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். உடனே வந்து இப்படி சொல்லிடுவோம், ஓ உன்னை கூட்டிட்டு போக வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி சேர்ல உட்கார வச்சுட்டு, அப்பா ஒண்ணு பண்ணலாம், நானும் நீ வர வரைக்கும் வெயிட் பண்றேன், வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நேரா போட்டுருவாங்க போறான். அடுத்த நைட் தான் கட்டுறாங்க. ஷென் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஹீரோயினை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வருவாரு. வாசல்ல வந்து பார்த்த உடனே அவருக்கு வந்து ஏதோ சென்ஸ் ஆயிரும், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியே அமைதியா உள்ள நடந்து போவாரு. நடந்து போகும்போதுதான் நமக்கு காட்டுவாங்க, சுத்திலும் வந்து சரௌண்டிங்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா இருட்டா இருக்கும் நம்ம ஹீரோயினோட வீடு. ஏதோ ஒரு விலங்கு இருக்குண்டான்னு ஹீரோ கெஸ் பண்ணிடுவாரு. உள்ள போனோம் அப்படின்னா அந்த நிஞ்சாஸ் இருக்காங்க பாத்தியா, அந்த நிஞ்சாக்காரன் தான் சண்டை போடுவான். நிறைய பேர் வந்து சண்டை போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லாரையும் அடிச்சு தூக்கிடுவாரு.
அப்போ எல்லாரும் அடித்து காலி பண்ண பிறகு லைட் ஆன் பண்ணுவாங்க. லைட் ஆன் பண்ணா அப்படின்னா வீட்டோட சென்டரில் வந்து ஒரு கூண்டு என்னமோ ஒன்று கருப்பு கலர் சோறு போட்டு பொத்தி வச்சுருப்பாங்க. ஹீரோ அது என்னன்ற மாதிரி பார்க்கலான்னு போவாராம். அப்பன்னு பார்த்து லீயோட அழகு பூரா சுற்றி வளைச்சிருவாங்க. பேசாம இரு அப்படின்னு சொல்லி கண்ணோட சுற்றி வளைச்சிடுவாங்க. நீ வந்து ஒழுங்கா என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே லீயோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஹீரோ வந்து முன்னாடி வரலாம் நகர்வாரு. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூண்டை திறந்து விடுவாங்க. கூண்டுக்குள்ளதான் ஹீரோயின் என்ன இருப்பாங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் அவளை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்துற அப்படின்ற மாதிரி. அதுக்கு லீ சொல்லுவாரு, பார்த்து நீ ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே நீ என் மேல பைத்தியமா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களாம். சேச்சே, உன் மேல பைத்தியமான இல்ல, அதை விட ரொம்ப மோசம், நான் என்னையே உனக்காக அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லுவானா. சரி, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படி ஹீரோயினை வந்து கொடுமைப்படுத்துற, என்னை கொலை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லுவாங்க. எனக்கு உன்னோட உயிர்னா வேணாம், உனக்கு கொல்லனா பண்ண வேணாம், நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க வரணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பேன். நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எந்த ட்ரிக்கும் ப்ளே பண்ணாத, ஒருவேளை அப்படி பண்ணன்னு வச்சுக்கோவேன் ஹீரோயினை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் கையில இருக்க வாளை வந்து கீழே போட்டுருவாரு. நான் உங்களோட வரேன், நீ எதுவும் பேசாத, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. நீ பத்திரமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.